எடப்பாடியார் வழிவந்த தொண்டர்களை கட்சியிலே சேருங்கள் என்று பிச்சை எடுக்கின்ற மாதிரி கூவி கூவி அழைக்கிறீர்களே. இன்றைக்கு விஜயின் மக்கள் செல்வாக்கு கேள்விக்குறியாகியிருக்கிறதா அல்லது அதை நிலைநிறுத்துவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களிடத்தில் பிச்சை கேட்கிறீர்களா? விசுவாசமுள்ள தொண்டர்களை விலை பேச தொடர்ந்து முயற்சிக்கிறீர்களே. இது எந்த வகையிலே நியாயம், தர்மம்? இன்றைக்கு இதைக்கெல்லாம் விஜய் அவர்கள் தடை போடுவாரா அல்லது தடையின்றி இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு அனுமதிப்பாரா என்பதுதான் இன்றைய தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. விசுவாச தொண்டர்களை விலை பேச முயற்சிக்கின்ற சனிக்கிழமைகளை, ஞாயிற்றுக்கிழமைகளிலே, விடுமுறை நாட்களிலே கட்சியின் இணைப்பு விழா தொடரும் என்று சொல்லியிருக்கிற அதிகார மையத்தின் முதலீடு போட்ட அமைச்சர் அவர்களே, உங்களுடைய அரசியல் பின்புலம் என்ன? நீங்கள் எத்தனை கட்சிகள் இந்த 5 ஆண்டுகளிலே மாறி வந்திருக்கிறீர்கள்? முதலிலே திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதற்கு பிறகு தவிக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர முயற்சி, இன்னும் எத்தனை கட்சிகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையிலும் முயற்சி செய்துவிட்டு கடைசி புகலிடமாக இன்றைக்கு விஜயிலே அடைக்கலம் ஆகியிருக்கிற நீங்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடைக்கலம் தருவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளத்தை அளிக்க முயற்சிக்கிற அந்த சித்தாந்தம் என்பது உங்களை நீங்களே யானை தன் தலையிலே மண்ணை வாரி தூக்கிக் கொள்வதைப் போல உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிற செயல். ஆகவே இறுதி எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்களிலே சாமானிய தொண்டராக இறுதி எச்சரிக்கையாக இந்த ஆள் பிடிக்கிற வேலையும் அதிகாரம் வழங்குகிறோம் என்கிற நாடகத்தையும் இனியும் நீங்கள் தொடர்வீர்களானால் நீங்கள் கடும் பின்விளைகளை அரசியல் பயணத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும், சந்திக்க நேரிடும். அதிமுகவிலிருந்து ஆள் பிடிக்கும் வேலையை தாவேக்கு உடனே நிறுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, வணக்கம். தற்போது ஆள் பிடிக்கும் வேலையை தாவேக்கு நிறுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்துல சமீபத்துல அதிமுகவிலிருந்து விலகக்கூடிய நபர்கள் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணையக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக நேற்றைய தினமும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்துல இணைப்பு விழா நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இருக்கக்கூடிய 90% தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைவார்கள் என்பதாக ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த கருத்திற்கு பதிலடி தெரிவிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தற்போது வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் 90% அதிமுக தொண்டர்களை தாவேகா இணைக்க இருப்பதாகவும் அவர்கள் வந்து தாவேகாவில் இணைவார்கள் என்பதாகவும் முன்னாள் அமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இது முற்றிலும் முரணானது, கண்டிக்கத்தக்கது. இதன் பின்விளைவுகளை அவர் சந்திக்க நேருவார் என்பதாக தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆள் பிடிக்கும் வேலையை தொடர்ந்து செய்தால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பதாக அந்த வீடியோவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தாவேகா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டீர்களா அல்லது உங்கள் தலைவர் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தலைவி எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி இது. பல்வேறு சோதனைகளை கடந்து இந்த கட்சி வலுவாக நின்றிருக்கிறது என்பதாக அவர் ஏற்கனவே அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். எனவே யார் வந்தாலும் அதிமுகவின் தொண்டர்களை அசைத்து பார்க்க முடியாது என்பதாகவும் அவர் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா கூறினார். மீண்டும் தற்போது அதிமுக எடப்பாடியுடைய தலைமையில தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இருக்கக்கூடிய 90% தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். யானை தன் தலையில் மண்ணை போட்டுக் கொள்வது போன்று நீங்கள் உங்கள் அழிவிற்கு முயற்சிக்கிறீர்கள். ஆள் பிடிக்கும் வேலையை தொடர்ந்து நீங்கள் ஈடுபட்டால் கடும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கும் வகையில ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அது அதிமுக வட்டாரங்களில் வெகுவாக பரப்பப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.